பயன்படுத்தி அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாத இந்த சட்டத்தை சாதாரண சேரி குடியில் பிறந்தவனால் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுகிற போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மனிதநேயம் உள்ள மக்கள் சேரியில் மட்டும்தான் இருக்கிறார்கள். மனிதநேயம் ஆண்டு சமத்துவம் சகோதரத்துவம் இந்த நாட்டில் எங்கே ஒன்று சேர ஒருங்கிணைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சேரியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் இருக்கிறது. ஒருவன் ஒரு வழிபாக்கம் வருகிறான், அவன் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு டூ வீலரில் மோட்டார் சைக்கிள் வருகிறான். அவன் வருகிற போது ஒரு சேரியில் அவன் தடுமாறி விழுகிறான் என்று சொன்னால் அங்க இருக்கிற தாய்மார்கள் ஓடோடி வந்து அவனை தூக்குவார்கள். யார் பெற்ற பிள்ளையோ தெரியவில்லை, இப்படி ரத்தம் வந்திருக்கிறது, இவன் எங்கிருந்து வந்தானோ தெரியவில்லை என்று சொல்லி அவனை ஆறு தழுவி அரவணைத்து தண்ணீர் கொடுத்து அவனை உயிரை காப்பாற்றுவார்கள். இது சேரி மக்களுடைய பண்பு இயல்பு. அதே ஒருவன் அக்கராகாரத்திற்கு போய் விழுந்தால் அங்க இருக்கிற ஆண்கள் உட்பட அந்த கதவினை மூடிக்கொள்வார்கள். அவனை காப்பாற்றுவதற்கு ஒருவர் கூட வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயல்பான மனிதநேயம் உள்ள மக்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். 1956 டிசம்பர் 6 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நாட்டுடைய அனைத்து செய்திகளும் முற்குற்ற கணித்த ஒரு மாமேனை, இந்த மூவேழு உலகத்தையும் பிரமன் படைத்தான் என்று சொன்னால் மூவேழு தலைமுறைக்கும் சமூக நீதியும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் படைத்த ஒரு தலைவர் இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய மரணத்தையும் அவர் தீர்மானித்து விட்டார். டிசம்பர் 6 அவர்கள் இறக்க போகிற தருவாய் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு வேட்கை எழுகிறது, நாம் இறந்துவிட போகிறோம், நாட்டில் இந்த மக்களுக்கு என்ன செய்து விட்டோம் என்கிற ஒரு வேட்கை அவரை பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் மிகுந்த வேட்கோடு காணப்படுகிறார். அவரிடத்தில் பேசுவதற்கு அவர்களான சமத்தலைவர்கள் யாரும் அச்சப்படுகிறார்கள். ஏன் இந்த வேட்கை உங்களுக்குள் இருக்கிறது என்கிற வேட்கை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கூட தகுதியான நபர்கள் யாரும் இல்லை. எப்படி ஒரு 40-45 இளைஞன் தன்னுடைய பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு நாம் மரணிக்க போகிறோம் என்கிற ஒரு மன துயரத்தில் தன்னுடைய மரணத்தை எப்படி எதிர்கொள்கிறாரோ அப்படித்தான் அவர் தன்னுடைய மரணத்தை இறுதி காலத்தில் எண்ணியிருந்தார். அவர் பெண் பிள்ளைகளை பற்றி கவலைப்படவில்லை. இந்த மக்களை நாம் அனாதையாக விட்டுவிட்டு செல்லுகிறோமே, இந்த மக்கள் கேப்பாட்டு கிடக்கிறார்கள், நாதியற்று கிடக்கிறார்களே, இந்த மக்களை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு போக போகிறோமே, என்ன செய்ய போகிறோம் என்கிற அச்சம் தலைவர் அவர்களிடத்தில் தோன்றியது. அப்போதுதான் அவருடைய உதவியாளர் கூப்பிட்டார். நானக் சந்த் ரெட்டி என்பவரை அழைக்கிறார். நானக் சந்த் ரெட்டை அழைத்து சொல்கிறார், இந்த நாட்டில் நான் மிகப்பெரிய கனவு கண்டேன், என்னால் முடியவில்லை, என்னை இறுதியாக பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நானக் சந்த் மிக வியப்போடு இருக்கிறார். உடல் தளர்ந்து போய் சோர்வாக இருக்கக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த வேளையிலும் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். இல்லை, நான் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்கிறார். வேறு வழி இல்லை, நாடாளுமன்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே செல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, எப்படி நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும் என்று கேட்கிறார். என்னை பார்வையாளர் மாடத்தில் அமர வையுங்கள். நாடாளுமன்றம் நடக்கிற போது பார்வையாளருக்கு என்ற ஒரு மாடம் இருக்கும், அந்த மாடத்திலாக மகிழ்ந்து அமர வையுங்கள் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் கேட்கிறார். வேறு வழியின்றி டிசம்பர் 3-4 என்று கருதுகிறேன் அந்த தேதி, அவர் இறப்பிற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு பார்வையாளர் அமரத்திலே போய் அமர்ந்திருக்கிறார்.
ஏறத்தாழ பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மையப்பகுதியை உற்று நோக்குகிறார். ஒரே வியப்பு. உற்று நோக்கிவிட்டு தன் காலால் ஒரு சேரை எட்டு வதைக்கிறார். நான் என்ன செய்வேன்? நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகார குவியலும் அந்த நாடாளுமன்றத்தின் மையப்பகுதியிலே இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்தின் மையப்பகுதியிலே நான் அமர வேண்டும் என்று சொன்னேன். என்னால் முடியவில்லை. என்னுடைய உழைப்பையும் என்னுடைய தியாகத்தையும் பயன்படுத்திக் கொண்ட என்னால் பயன்பட்ட அரசு ஊழியர்கள், படித்தவர்கள், மருத்துவர்கள், என்ஜினியர்கள் யாரும் என்னோடு பின்தொடர்ந்து வரவில்லை. என் மக்களை நான் நிரந்தரமாக விட்டுவிட்டு போகிறேனே. இந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அதிகார குவியலை இன்றைக்கு நேரு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்கார வேண்டும் என்று சொன்னேன். என்னால் முடியவில்லை. என் மக்களிடத்தில் போய் சொல்லுங்கள் என்றாவது ஒருவன் வருவான். நேரு உட்கார்ந்த இடத்தில், மோடி உட்கார்ந்த இடத்தில் என் பேரன் எவனாவது ஒருவன் வருவான். அவனிடத்திலே போய் சொல், என் மக்களிடத்திலே போய் சொல், என் மக்களிடத்திலே போய் சொல், என் மக்களிடத்திலே போய் சொல் என்று சொல்லிவிட்டு வந்து டிசம்பர் 6 ஐயா அவர்கள் இறந்து விட்டார்கள். இது 1956. அந்த கனவை, அந்த நினைவை இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் முன்வந்து அந்த கனவை, அந்த நினைவை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் பஞ்சாபிலே ஒரு மனிதர் பிறந்தார். அவர்தான் கான்சிராம் என்கிற ஒரு தலைவர்.